இரண்டாவது தவறான ஒரு அபிப்பிராயம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் எனக்கு முழுவதும் காமிப்பார், தம்முடைய சித்தத்தை முழுவதும் தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் பலருக்குள் இருக்கின்றது. இதில் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசிக்கலாமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டோட வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டியது, அந்த இடத்துல 2 வார்த்தைகள், அங்க தீபம் என்ற வார்த்தை, அப்புறம் வெளிச்சம் என்ற வார்த்தை. தீபம் என்பது இந்த நாட்களுடைய மெழுகுபக்தி. மெழுகுபக்திக்கும் உங்க வீட்டில் இருக்கின்ற அந்த லைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்களா? வீட்டில் நீங்க ஒரு மெழுகுபக்தியை ஏற்றி வைக்கணும்னா அதற்கும் உங்க வீட்டில் ஒரு லைட்டு போடுவதற்கும் வித்தியாசம் இருக்குங்களா? மெழுகுபக்தி நீங்க ஏற்றி வைக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக என்ன இருக்கின்றதோ அதுதான் தெரியும். ஆனால் லைட்டை போட்டுதுன்னா முழு வீடே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தை உன்னுடைய கால்களுக்கு தீபமா இருக்கின்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய முழு பாதையை நான் வெளிச்சமாக்கலப்பா, உன்னுடைய கால்களுக்கு முன்பதாக அடுத்த கால் எடுத்து வைப்பதற்கு என்னுடைய வார்த்தை உன்னை வழிநடத்தி செல்லும். உன்னுடைய பாதையை நான் வெளிச்சமா, உன்னுடைய பாதைனா அந்த முழு பிரயாணத்தை சொல்லல, அந்த பாதையை நீ அறிந்து கொள்ளும்படியாக நான் அந்த வெளிச்சத்தை தருவேன் என்று தேவன் சொல்றார். இந்த சத்தியத்தை நாம் தேவனுடைய வார்த்தையில் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். ஆபிரகாம் முதற்கொண்டு மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் தேவன் யாரிடத்தெல்லாம் வந்து தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரோ அந்த முழு படத்தை ஆண்டவர் யாருக்கும் காமிப்பதில்லை, யாருக்கும் சொல்லுவதில்லை. எல்லாம் செய்ய போறேன் என்று ஆண்டவர் யாருக்கும் சொல்வதில்லை. பகுதி பகுதியாக தேவன் அவருக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, ஆண்டவர் என்ன கேட்கிறார்னா, விசுவாசத்துல என்னை நம்பி உன்னுடைய காலை எடுத்து வையே, அப்புறம் நான் உன்னை படிப்படியா உன்னை நடத்தி நான் உனக்கு வைத்திருக்கின்ற அந்த வாக்கு தத்தப்பட்ட பூமிக்கு நான் உன்னை நடத்தி செல்வேன். ஆனா அங்க போகணும்னா நீ என்ன படிப்படியா என்னை பின்பற்றுவது அவசியம். ஆண்டவர் என்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய முழு சித்தத்தை என்றைக்கு வெளிப்படுத்த மாட்டார். அதுல ஒரு சின்ன ஒரு பகுதி மாத்திரம் சொல்லுவார். என்ன செய்ய போறேன்ற நமக்கு அந்த உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்தி, அதன் மேல் நாம் விசுவாசத்தை வைத்து நாம் தேவனை பின்தொடர்வோம் என்றால் தேவன் நம்மை படிப்படியாக வழிநடத்தி செல்ல உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார்.